ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் சென்னையைச் சேர்ந்த ஒரு பக்தர், அவங்க பேரை சொல்லாதீங்கன்ட்டாங்க, அதனால் சொல்ல முடியாதுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாலே அம்மா அவங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ வீட்டில் மன்றம் வச்சு நடத்தி வா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்கனால முடியல. காரணம், அவங்க லேடி, மற்ற குடும்பத்தாரில் ஒத்துழைப்பு தரணும் இல்லைங்களா, அது முடியாமல் போச்சு. ஆனால் 20 வருஷமாக அவங்க படாத கஷ்டப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு செத்து பொழைச்சாங்க. அம்மாவும் அவங்ககிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் சமீபத்தில் தான் அம்மா சொன்னாங்க, நீ மன்றம் அமைச்சு உங்கள் பகுதியில் மன்றத்தை ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து நடத்திப்பா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. என்னடா 20 வருஷம் கழிச்சு அம்மா அதையே சொல்கிறாங்களேன்னு சொல்லி இந்த அம்மாவுமே பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் போயிங்க, அவங்ககிட்ட எல்லாம் பலவாறு எடுத்து சொல்லி அம்மா படத்தை கொண்டு வெள்ளிக்கிழமைக்கு வச்சு திருஷ்டி கழிச்சு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் திருஷ்டி கழிச்சு படத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதானுங்க. அதுக்கே அங்குள்ள பூசாரிகள் எல்லாம் ஆச்சா போச்சாங்கன்னு விடமாட்டேன்னு படுகலாட்டா பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவை வேண்டி வேண்டி பொறுமையாக எல்லாம் எடுத்து சொல்லி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. செய்யச்சே என்னாச்சுங்க, அந்த விநாயகர் கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பூசாரிகளுக்கு நல்ல வருமானம். அதன் காரணம் இப்போ அவங்கெல்லாம் நல்லா ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கோவில் இருக்கிற விநாயகர் அவருக்கு உருவேறங்க. அவர் நல்ல சக்தியாகி இந்த சக்தியினுடைய கனவுல காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆரம்பத்தில் பவர் கம்மியாக இருந்தார். நாளாக வழிபாடு செய்ய அவருடைய உடம்பானது நல்ல பிரைட்டாக காட்சி கொடுத்ததுங்க. அதே சமயத்தில் உருவமானது சின்ன உருவத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்து இப்போ விஸ்வரூப தரிசனம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சுங்க சக்தியில். இப்போ விஸ்வரூப தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இந்த நிலையில் அம்மா சொன்னாங்க, நீ மன்றத்தை அங்கே வச்சு நடத்துறது போது அதை எடுத்துட்டு அங்கே வைக்க வேண்டாம், வேற ஒரு சொந்த இடத்துல கொண்டு வையின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ அங்கேருந்து அந்த மன்றத்தை நடத்தாமல் இருக்கிறதுக்கோ அல்லது அம்மா சொன்னதை செயல்படுத்துறதுக்குமே முடியாமல் இந்த அம்மா தவிக்குது. எப்படி? நல்ல உருவேறிய காரணத்தினால தொடர்ந்து அங்கு அம்மாவனுடைய கூட்டு வழிபாடு நடக்கின்ற காரணத்தினால் அந்த விநாயக மூர்த்தத்துக்கு நல்ல உருவேறிட்டு இருக்குது, சக்தி ஏறிட்டு இருக்குது. அதனால் இப்போ விநாயகருமே அங்கேருந்து போக விடமாட்டேங்கிறார். அடுத்தது அங்குள்ள பூசாரிகள் நல்ல வருமானம் வருது இல்லைங்களா, அவங்களும் விட மாட்டேங்கிறாங்க, கெஞ்சுறாங்க. இப்படி போயிட்டு இருக்குதுங்க கதை. வேறு இடத்துல பார்த்தாலுமே அது சரி ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. நீ அம்மா என்ன செய்வாங்களா தெரியல. சக்தியில் நல்லதே செய்வாங்க. ஓம் சக்தி. ஓம் பங்காரடிகளே ஓம். ஓம் சக்தி. இப்போ இந்த மன்றமானது சக்தி கோயம்பேட்டுக்கு போயிடுச்சு. கோயம்பேட்டில் விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சந்துக்குள்ளே நடந்துகிட்ருக்குது. கோயம்பேடு தான் பகுதி தான். பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு 250 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அப்புறம் மாதம் கருவறை பணிக்கு போகிறாங்க மன்றத்தின் சார்பில். இது மாதிரி மிக சிறப்பாக இந்த மன்றம் நடைபெற்றக்கூடிய சக்தியில் ஓம் பங்காரடிகளே ஓம்.